அன்னி தமிழுக்கும் அவையினோர்க்கும் என் சக இளம் அறிவியல் ஆய்வாளருக்கும் வணக்கம். என் பெயர் ஜொனினா. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானிகள் 2025-26 ஆண்டின் ஒரு இளம் விஞ்ஞானி. எனது பதிவு எண் 603. சிறிய சொற்களால் பெரிய உண்மையை பேசும் குறுந்தகை. சங்க இலக்கியங்களில் வாழ்வையை பேசும் குறுந்தகை அதன் வரிகளில் மிக நுட்பமான அறிவியல் உண்மையை பொதித்து வைத்துள்ளது. குறிப்பாக மண்ணியல், வானியல் மற்றும் சூழலியல் சார்ந்த கருத்துக்களை ஒரு இளம் விஞ்ஞானியின் பார்வையில் இன்று நாம் காண்போம். குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள செம்புலர் பெயல் நீரார் பாடல் ஒரு உன்னதமான அறிவியல் பாடம். செம்புலர் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அறிவியல் உண்மை. செம்மண்ணீர் மழை நீர் விழும்போது மண்ணின் தாதுக்களும் மழை நீரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தங்கள் தனித்தன்மை இழந்து புதியதோர் பண்பை பெறுகின்றன. இதை வேதியியலில் டிஃப்யூஷன் மற்றும் ஹோமோஜீனியஸ் மிக்சர் என்று அழைக்கிறோம். இரண்டு மூலக்கூறுகள் பிடிக்க முடியாமல் இணைவதை தமிழன் மண்ணியலோடு ஒப்பிட்டு குறுந்தொகையில் பாடியுள்ளார். மழை மேகங்கள் உருவாவதை குறுந்தொகை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. கடல் நீரை மேகம் முகந்து கொள்வதை நிறை சூழ் கொண்ட மேகம் என்று உருவகப்படுத்துகிறது. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மழையாக பொழியும் நீர் சுழற்சி முறையை அறிவியல் உலகம் கண்டறிவதற்கு முன்பே குறுந்தொகை தமிழன் பாடிவிட்டார். குறுந்தொகையின் பறவைகளை மற்றும் பூச்சிகள் பற்றிய ஒழிகள் ஒரு நுட்பமான பதிவுகள் உள்ளன. பள்ளி சொல்லும் நிமித்தம் பள்ளி எழுப்பும் ஓசையை வைத்து தமிழர்கள் அதன் சூழலை கணித்தனர். விலங்குகளின் நடத்தியல் பற்றி குறுந்தொகையில் வரும் யானை, குரங்கு மற்றும் பறவைகளின் வர்ணங்கள் ஒரு உயிரியலாளரின் நேரடி உச்சுநோக்கல் போலவே இருந்தது. மின்கள் மற்றும் கோள்களை கண்டு திசை அறியும் கலை தமிழர்களுக்கு கைவந்த கலை. இரவு நேரத்தில் கந்த பூக்கள் பூப்பதையும் விண்மீன்களின் நிலையை வைத்து நேரத்தை அறியும் உயிரியல் கடிகாரம் பற்றிய குறிப்புகளும் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. அன்பு நண்பர்களே, குறுந்தொகை என்பது வெறும் 4 மற்றும் 8 அடி வரிகள் அல்ல, அவை அறிவியலில் சுருக்கங்கள். அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமல்ல, நம் சங்க இலக்கிய வரிகளிலும் மனம் வீசுகிறது என்று உரக்க சொல்லுவேன். தமிழை படிப்போம், அறிவியலை வளர்ப்போம், குறுந்தொகையை பயில்வோம், அறிவியல் தமிழ் முழங்குவோம். நன்றி. மண்ணில் விழுந்த மழை துளி மண்ணோடு சேரும், மனதில் விழுந்த தமிழ் சொல் இயற்கையோடு சேரும். நான் நின்று கொண்டிருக்கும் இந்த கல்யங்காடு மலையை குறித்து ஒரு சில வரலாற்று குறிப்புகளை கூறலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த இடம் வெறும் இயற்கை எழில் கொஞ்சம் மலை மட்டுமல்ல, வரலாற்று ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிக முக்கியமான இடமாகும். கல்யங்காடு என்றாலே தமிழக வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த கள்ளியங்காடு நீலியின் கதை. கள்ளியங்காடு என்பது கள்ளி செடிகள் நிறைந்த காடு என பொருள்படும். இந்த மலை கருங்கலிலிருந்து 2 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவு அளவில் பூட்டேச்சி என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறது. இந்த மலை பத்ரேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ள இடமாகும். அம்மன் கோயில் இது புத்தேட்டி பகுதியில் உள்ள ஒரு மிக முக்கியமான வழிபாட்டு தலமாகும். புத்தேட்டி சாஸ்தா கோவில், இதன் அருகிலேயே பல பழமையான சாஸ்தா கோயில்கள் உள்ளன. பண்டைய காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சில் நாடு மற்றும் இடைநாடு என 2ஆக பிரிக்கப்பட்டது. கருங்கல் மற்றும் பூட்டேச்சி பகுதிகள் இடைநாடு என அழைக்கப்படுகின்றன. சேர மன்னர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்த போர்களில் போது இப்பகுதி ஒரு முக்கிய பாதுகாப்பு அரணாகவும் இருந்ததாக கருதப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், கள்ளியங்காடு மலை என்பது போர்க்கால பாதுகாப்பு அரணாகவும் பழங்கால யட்சி கதைகளின் மையமாகவும் குமரி மக்களின் உரிமை போராட்டத்தின் சாட்சியாகவும் திகழ்கிறது. இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.